Welcome to Max நேரம் 11th standard Max chapter 10 exercise 10.4ல 20th question பார்க்கலாம். Find the derivative of sin inverse of x. Sin inverse of x value என்னது 2x by 1 plus x square with respect to tan inverse of x வரணும். denominatorல உங்களுக்கு dx value என்ன வதுக்கணும் tan inverse of x வரணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடிக்கு சம் எக்ஸ் ஸ்கொயர் வரணும் டினாமினேட்டர், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடிக்கு சம் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டிருப்போம் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வேறு, ஆனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க 20th கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் போவோம். கொடுத்துருக்க வேல்யூ என்ன, அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x by 1 plus x square. clear? இப்போ நம்ம இந்த லேட் இந்த x வேல்யூவை ஃபுல்லாகவே நம்ம x இருக்கத்துல நம்ம tan தீட்டான்னு எழுதலாம். அப்போ இதை tan தீட்டாவை எப்படி எழுதலாம், tan inverse of xன்னு எழுதலாம். இது சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகனால இப்போயே நான் மாற்றி வச்சுக்கிறேன். x equal to tan தீட்டானா தீட்டா equal to tan inverse of xன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y கோட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 tan தீட்டா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இதனுடைய ஃபார்முலா உனக்கு ரெடிமேட் டிக்னாமெட்ரி ஃபார்முலா என்னதுன்னா சைன் 2 தீட்டான்னு வரும். அப்போ அந்த ஃபார்முலாவை நான் டைரெக்டாகவே போட்டுறேன். இதனுடைய ஃபார்முலா 2 tan தீட்டா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை சைன் 2 தீட்டான்னு எழுதலாம். ஓகேவா? சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா y ஈக்குவல் டு உனக்கு 2 தீட்டான்னு வந்துச்சு. ஆனால் தீட்டா வேல்யூ என்ன இருக்குது இங்கே, தீட்டா வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இல்லை, அப்போ 2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. இப்போது இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், திருப்பியும் ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். t ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், t ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது y ஈக்குவல் டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் t வேல்யூவை நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்ல, அப்போ y ஈக்குவல் டு 2tன்னு எடுத்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்போ dy பை dt ஈக்குவல் டு 2 இன்ட்டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், 1ன்னு வரும். t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வரும். அப்போது நம்மளுக்கு dy பை dt ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 2. ஆனால் நம்மளுக்கு t வேல்யூ என்னன்னு எடுத்துக்கோ, நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. t வேல்யூ என்னன்னு எடுத்துக்கோங்க, t வேல்யூவை நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் அதுதான் இங்கே போட போகிறீங்க, சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அப்போ dt, அப்போ dt வேல்யூனா t வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ உங்களுக்கு பாருங்கள் dy பை நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ என்ன, 2. வெரி சிம்பிள். புரியுதாம்மா? திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள் கிளியராக, எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போது நம்ம எக்ஸ் வேல்யூவே tan தீட்டா எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபார்முலா ரெடிமேட் ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் சைன் இன்வர்ஸும் சைன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 தீட்டா. திருப்பி அகைன் ஒரு சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். தீட்டா வேல்யூ நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸே டீன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பண்ணால் சிம்பிளாக 2 இன்ட்டு 1 2 ஆயிடுது. அப்போ t இருக்கிறதுல நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுரும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா புரியுதாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.